சப்பாத்தி களியில் பழங்கள் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாமே பழங்கள். ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பாருங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸில் தூக்கி போட்டுறாங்களா என்னன்னு தெரில, வெடிச்சிருது இந்த பழம். அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மேல் தோல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதோ ஒன்று தான் நல்லா பழுத்துருந்துச்சுன்னா கொல கொலன்னு தெரியும். மற்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கிறதெல்லாம் பிரித்து வச்சுட்டேன், நம்ம ஜாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போயுமே நல்லா பழமாகி இல்லை டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஜாம் போட்டுக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிறதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து கொஞ்சம் செங்காயாக இருக்கிறதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கெலாம் நம்ம செங்காய் தான் போட முடியும். நல்ல பழமாக போட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் டெலிவரி ஆகும்போது அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் 2 இதாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கலந்து போடுவேன். அதர் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற செங்காயை தான் போட்டு விடுவேன்.